தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவருக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. எம்ஜிஆரை போல் வர முடியுமா? எம்ஜிஆர் ஆட்சி நான் கொண்டு வருவேன், நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி பல பேர் சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர சொன்னால் எம்ஜிஆருடைய பக்தர்களால் தான் முடியும். எம்ஜிஆருடைய ஆட்சி வர வேண்டும் சொன்னால் எம்ஜிஆருடைய தொண்டர்களால் தான் முடியும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி வளரப் போகிறது, திமுக ஆட்சி முடிய போகிறது. மே 5ஆம் தேதி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார். அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த மாதம் பதவியேற்பு நடைபெற இருக்கிறது. கோட்டையில் எடப்பாடியாருடைய கொடி பறக்க இருக்கிறது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே ஏதாவது நன்மை உண்டா? புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம், தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டியாச்சு, மடிக்கணினியை நிப்பாட்டியாச்சு, எல்லாத்தையும் நிப்பாட்டி போயிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அறிவிச்சாரு, தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சாரு, 5 அறிவிச்சிருக்காரு. முதல் அற்புதமான நேரத்தில் அருமையான நாளில் 5 திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. தேர்தல் அறிக்கையில எடுத்த ஒண்ணு யாருக்கு? 2000 ரூபாய் ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்த உடன் உங்களை மாதிரி 5 வருஷமா கொடுக்க கிடையாது. 5 வருஷமா கொடுத்து போன இந்த கடைசி மாசம் வரைக்கும் இப்ப கொடுத்துருக்காங்க, கொடுக்கவே இல்லை. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து எடப்பாடியுடைய கையெழுத்து, எல்லா தாய்மார்களுக்கும் 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய். முதல் கொஞ்சம் ஒரு 30-20 வருஷத்துக்கு பேரு, பிறகு ஒரு 10%, கடைசி வருஷத்துக்கு 10% சதவீதம் இப்படி கொடுத்து கடைசி வரைக்கும் ஏமாற்று நாடகம். திமுக செஞ்சது ஏமாற்று வேலை. 5 வருஷம் 60 மாசம் கொடுத்துக்கணும். 5 வருடம் 60 மாசம் கொடுத்துக்கணும். கொடுக்கலையே. 60 மாசம் 1000 ரூபாய் வாங்கணும் யாரும் இருக்காங்க? இருக்கீங்களா? நீங்க 1000 ரூபாய் 60 மாசம் வாங்கணும் இருக்கீங்களா? கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்ட கட்சி திமுக. மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்த கட்சி திமுக. 1000 ரூபாய் தாராளம் ஆட்சிக்கு வந்தாங்க, நீட் தேர்வு ஒழிப்பேன்னு ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லாம் அடவு வச்சு நகையெல்லாம் திருப்பி கொடுப்போம், தள்ளுபடி ஒண்ணுன்னு சொன்னாங்க. கல்லூரி படிப்புக்கு வாங்கின கடனை தள்ளுபடி ஒண்ணுன்னு சொன்னாங்க. எதையுமே செய்யாம ஏமாற்றி பட்டநாமம் போட்ட கட்சி திமுக. இன்னைக்கு ஏமாத்தி பழையபடி நாராயணம் போடுது. அதிமுக எடப்பாடியார் செய்வாரு. எப்படி செய்வாரு? நாங்க வச்சிருக்கிற கூட்டணி, டெல்லி கூட்டணி, தேவையான நிதிகளை பெற முடியும், எங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியும். இது முதல் அறிக்கை 2000 ரூபாய். எல்லோருக்கும் வீடுதோறும் பாகுபாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, வித்தியாசம் கிடையாது, கருப்பட்டை செவப்பட்டை மஞ்சள் என்ற கணக்கு கிடையாது. ரேஷன் கார்டு வைத்திருந்தால் 2000 ரூபாய் தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் வரவைக்கப்படும். இது எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்ன வார்த்தை, வாக்குறுதி. செய்வார், செய்து கொடுப்பார். பஸ் மினி பஸ் பெண்கள் மட்டும் போயிட்டு, இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போகலாம். ஆணும் போகலாம், பெண்ணும் போகலாம். ஏண்டா பிரிச்சு விட்ட? நீ பிரிச்சு விட்ட. திமுக பிரிச்சு விடுச்சு. எடப்பாடியார் சேர்த்து விட்டாரு. குசம்பாடி சேர்ந்து போ. திருத்தங்கள் இருக்கியா? கல்யாணத்துல பரவாயில்ல போறியா? உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல காதலியை கூட்டிட்டு போ. 2 பேரும் சேர்ந்தே போங்க. டிக்கெட் மட்டும் எடுத்துக்கீங்க. செஞ்சது யாரு? அறிவிச்சது யாரு? கொடுக்க போறது யாரு? எங்க எடப்பாடியா? அவருக்கு தெரியுமப்பா. எடப்பாடியாருக்கு தெரியும் ஏழை மக்களுடைய மனசு எப்படி, இல்லாத மக்களுடைய மனசு எப்படி, அவர்களுக்கு எதை செய்தால் பிடிக்கும், எதை செய்தால் சந்தோஷப்படுவார்கள், எதை செய்தால் அவர்கள் துன்பம் போகும், எதை செய்தால் அவர்கள் கஷ்டம் தீரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இதை செய்தார். பெண்களுக்கு மட்டும் அதே நிப்பாட்டல. பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்றது ஓட்ட பஸ், அதெல்லாம் வராது. நல்ல பஸ். முன்னாடி 2 பேரும் நிம்மதியா உட்கார்ந்து கார்ல போகலாம், சிறுத்தூர் போகலாம். அங்க இருக்கிற மார்க்கெட்ல சரக்கு வாங்கி நேர திருத்தங்கள் வரலாம், சிவகாசிக்கு வரலாம். சிறுத்தூர் நேரம் இங்க சிவகாசிக்கு வரலாம், இங்க பட்டாசு வாங்கலாம், நேர சிறுத்தூர் போகலாம். ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தருவதற்காக ஏற்பட்ட ஒரு சட்டம். அது எம்ஜிஆர் போட்ட திட்டம். அது எடப்பாடியார் நிறைவேற்ற போடுகின்ற திட்டம். இது நடக்கும், செய்வார். சொல்லாதது எல்லாம் செய்த தலைவர் எடப்பாடியார். 5 அறிவிச்சிருக்காரு. 5 அறிவிச்ச உடனேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருதான் இந்த ஐடியாவில் கொடுக்குறாரு? நாங்க யாருமே கொடுக்கல.
எல்லாமே எடப்பாடியுடைய அவருடைய மைண்ட்ல வந்து ஐடியா, அவருடைய சிந்தனையை விதித்த திட்டங்கள் தான். நாங்க சொல்லிய 7.7% திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மெடிக்கல் கல்லூரியில் இடம் கொடுத்தாங்களே, அவர்கள் அத்தனை பேர் அரசாங்கமே செலவுல படிக்க வச்சு டாக்டர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு 3000 டாக்டர். அதுக்கு அரசாங்கம் வெளியிட்டு யாரு? எடப்பாடியாரு. அதுக்கு யார் சொன்னாங்களா? எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கேட்டாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்களா? ஆளுங்கட்சி மந்திரிகள் கேட்டாங்களா? யாரும் கேட்கலையே. ஒரே நாள் வந்தாரு, 110 விதியில படிக்க ஆரம்பிச்சாரு. தீர்மானம் வந்து பாஸ் ஆச்சு. கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. பார்த்தாரு எடப்பாடியாரு, ஆளை விட்டு பேசி பார்த்தாரு. கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாயிலாக மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு 3000 டாக்டர் இருக்காங்க. அதுக்கு உத்தரவு கொடுத்து கவர்னர் மறுத்தாங்க. அன்னைக்கு கவர்னர் பயன்படுத்தி அரசாங்கம் வெளியிட்டாரு. பதவி போன கவர்னர் மறுநாள ஒப்புதல் கொடுத்தாங்க. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சது யாரு? யாரும் கேட்கல, யாரும் கோரிக்கை வைக்கல. எடப்பாடியார் செஞ்ச அற்புதமான ஒரு ஸ்கீம் அது. அதுபோல எடப்பாடியாருடைய எண்ணத்தில் விதித்த ஒரு திட்டம் தான் நான் சொன்ன 5. இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வார் என்ற எடப்பாடியார் செய்யக்கூடிய தெம்பு இருக்கிறது. பணத்தை பற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு வழி தெரியும். அவர் ஒரு அற்புதமான நிர்வாகி எடப்பாடியார். அவர் முதலமைச்சராக வந்த நேரத்தில் 2 ஆண்டுகள் மிகப்பெரிய கொரோனா, தமிழ்நாடே முடங்கி இருந்தது. ஒரு தெருவு விட்டு ஒரு தெருவுக்குள்ள போக முடியாது. எல்லா தெருவும் லாக்டவுன் அடைச்சாச்சு. அந்த நேரத்தில் வரியே கிடையாது. அரசாங்க கஜனாவுக்கு பணமே வரல. அந்த நேரத்தில் அம்மா உணவகங்கள் பூரா ஃப்ரீ, சாப்பாடு கூட வாங்கிட்டே போறான் பார்சலா. அத்தனை செஞ்சாரு. வழிமுறையோட பணத்தை சேகரிச்சாரு. ஏழைகளை பாதிக்காத அளவுக்கு பணங்களை சேகரித்து திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். மறுக்க முடியுமா? கஜா புயல் வந்து டெல்டா மாவட்டமே சின்னாவனமாகப்பட்டது. தென்னைகளும் அடித்து ஒடுக்கப்பட்டது. வீடுகள் கூரைகள் பீக்கப்பட்டது. அத்தனை பேரை பாதுகாத்த தலைவன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். இதுபோல் திமுக ஆட்சியில ஒன்று வந்திருக்கிறதா? அத்தனை பேருக்கு வரி வகுப்பத்திலே வாங்கி அன்னைக்கு 300 ரூபாய் வரி கட்டினவன் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 500 ரூபாய் கரண்டுக்குள்ள கட்டினவன் இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சவன் இன்னைக்கு 27,000 ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்கு. லஞ்சமா உழைச்ச கொடுத்துருக்கு. எல்லா விலைவாசியும் கூடிருச்சு. மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் கூட்டி மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. 4 லட்சம் கோடி கடன் தமிழக அரசுக்கு இருந்துச்சு. அண்ணாதிமுக ஆட்சி விட்டு போகும்போது எப்போது வாங்கின கடன் 47 சுதந்திரத்திலிருந்து வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. திமுக ஆட்சி வந்த பின்பு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல இருந்து வாங்கிய கடன் 5 லட்சம். 75 வருஷமா வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. யார் திறமைசாலி? எப்படி அடிச்சுக்காங்க? என்ன பண்ணாலும் தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 9 லட்சம் கோடி கடன் தமிழக மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக திறமை உள்ள ஒரு தலைவர் நாடாள வேண்டும். ஒரு தகுதியான தலைவர் நாடாள வேண்டும். நாட்டை பற்றி சிந்திக்கின்ற தலைவன் நாடாள வேண்டும். டெல்லியிலே மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி. இதுவே தமிழகத்துக்கு அருமையான நல்ல தருணம். நிதிகளை கேட்டு பெற வேண்டும். சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. கலெக்டர் சண்டை போட்டா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால் இயங்க முடியுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டால இயங்க முடியுமா? கலெக்டருக்கு சண்டை போட்டா பணத்தை கொடுப்பாரா? எங்கேயாலும் பார்த்தாலும் பிடிஏ போட சண்டை, பிடிஏ போட சண்டை போடுங்க. மத்திய அரசோட சண்டை. ஆட்சியில மோடி இருக்காருன்னா அவரை போய் பார்த்து கேட்கணும். எங்க திட்டங்கள் 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியார் கேட்டாரு. ஒத்த மெடிக்கல் காலேஜ் நீங்க வாங்க. 5 வருஷம் ஆச்சுல ஒரு மெடிக்கல் காலேஜ் எங்கேயாவது உங்களை கட்டுக்கல. ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்த தலைமை யாரு? அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். நீங்க ஒன்று முடிச்சா இவ்வளவு வாய் பேசுறீங்களே. தமிழ் இருக்கிறீங்க, தமிழ் புலமை இருக்கிறீங்க, திராவிடம் இருக்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. உண்மையான திராவிடம் யாருன்னா அது அண்ணாதிமுக தான். சமூக நீதி காத்த காலம் யாருன்னா அது எங்க எடப்பாடியார் தான். சமூக நீதி என்ன? சமூக நீதி இல்லாத மக்களை கடன் தூக்கி விட வேண்டும். ஏழை மக்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும்.
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இதை செய்வோம் எவனோ அவன் தான் தலைவர். அவன் தான் தமிழக காவலர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். இதை திமுக செஞ்சிருக்கா? திமுக பண்ணிருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா? எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. கேட்டதும் கிடைக்கல, சொன்னதும் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சி வேண்டுமா என்பதை சிவகாசி பகுதி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப திருத்தங்களுக்கு நேற்று அடிக்கல் நாட்டிருக்காங்க. இது என்ன வேடிக்கைன்னா, ஏற்கனவே நரேந்திர மோடி பிரதமர் அடிக்கல் நாட்டிட்டார். தமிழ் ரெண்டாவது அடிக்கல் நாட்டாங்க. என்னது எனக்கு என்ன நடக்குது இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி திருத்தங்கள் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டார். திருத்தங்கள் அடிக்கல் நாட்டாங்க. என்னதான் நீங்க கதை சுத்தினாலும் சரி, பூ சுத்தினாலும் சரி, சிவகாசியில் உங்க பருப்பு வேகாது. உங்க பருப்பு வேகாது. சேர்த்து பிரிச்சு விட்டுறான் பஸ்ல. அந்த மினி பஸ்ல ஒன்னா பிரிச்சு விட்டு புதுசு ரெண்டு பேரும் வீட்டுல வராங்க. கொண்டாட்டி என்ன மனைவி பைக்கிட்டு தூக்கிட்டு ஓசி பஸ் வச்சு ஏறி போட்டு போயிருது. மாப்பிள்ள வேற பின்னாடியே நின்று கிடக்கு. இப்ப அந்த பிரச்சனை வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு, பஸ் வரும், ரெண்டு பேரும் ஏறி ஒன்னாவே போங்க, சினிமா பாருங்க, சரக்கு வாங்குங்க, மார்க்கெட்டுக்கு போங்க, ஜாமான் தேவையானதை வாங்குங்க, பஸ் ஏறி ஒன்னாவே வீட்டுக்காங்க. அவங்களை பிரிச்சு விட்டு பாலாக்கி விட்டது யாரு? எடுத்து விட்டது யாரு? சண்டை இழுத்து விட்டது யாரு? திமுக. எடப்பாடியார் சேர்த்து விடுறாங்க. ஆக நாங்க வந்து எதை சேர்க்கிறோம் அதை சேர்த்து விடுவோம். இவங்க தண்ணியை சேர்த்து விடுறாங்க. எந்த தண்ணி? தாமிரபரணி தண்ணியும் காவிரி தண்ணியும் சேர்த்து விட்டா பிரச்சனை கிடையாது. தாமிரபரணி தண்ணியும் கம்பா தண்ணியும் சேர்த்து விட்டாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு போய் பூரா தர்மாஸ்பூர்லயும் தனியார் ஆஸ்பத்திரியும் பூரா ஊசி போட்டு கிடக்காங்க. பனி வேற ஒட்டுச்சு. நல்ல பனி 4 மணிக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு. தண்ணியால பெண்கள் தண்ணி குடிக்க வராங்க. கலப்பட தண்ணியை குடிச்சு எல்லாரும் காய்ச்சல் வந்து கிடக்கு. 100 பேர் வந்துட்டு ஆஸ்பத்திரி, இப்ப 300 பேர் இருக்காங்க. ஊசி போடுறதுக்கு யாரு போனா 3 நேரம் உட்கார முடியுது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும். என்ன ஆகணும்? திமுகவை என்ன செய்யணும்? வீட்டுக்கு அனுப்பணும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லோரும் தைரியமாக நிம்மதியாக வேலைக்கு போகணும். பெண்கள் நிம்மதியாக வீட்டுக்கு வரணும். அதற்கு தேவை நல்ல ஆட்சி. ஒரு சாமானியன், ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும். அது யார் என்று சொன்னால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் ஒருவரால் தான் தமிழகத்தில் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை, அதிமுக ஆட்சியை எடப்பாடியார் தான் வழங்க முடியும். நாட்டு மக்கள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இப்போ ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஏமாற்றத்தை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எல்லோருக்குமான ஆட்சியை கொடுக்கின்ற எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். ஜெயின் சார்ஜ் கோட்டை புத்தகத்தில் எடப்பாடியார் இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். சிவகாசி மக்கள் மட்டுமான விதிவிலக்கம். சிவகாசி எப்போதுமே பத்தாப்பு போல் ஜொலிக்கின்ற ஊர். ஒரு முறை ஏமாறுவார்கள், மறுமுறை தூக்கி அடித்து விடுவார்கள். ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி எல்லாம் சிவகாசியை ஓட்டு வேட்டையாட முடியாது. உழைத்தால்தான் ஓட்டு. உண்மையாக இந்த தொகுதி மக்களுக்கு வேலை செய்தால்தான் ஓட்டு. ஏமாற்ற நினைத்தால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். நிச்சயமாக இங்கே அதிமுக வெல்லும். 7 தொகுதியிலும், விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும். ரெட்டலை வெல்லும். அதிமுக கூட்டணி வெல்லும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு எந்த கிராமத்துக்கு போங்க, டீக்கல்ல போய் காலைல 6 மணிக்கு உட்கார்ந்து கூட பாருங்க. ஆண்கள் உட்கார்ந்து பாருங்க, பெண்கள் வந்து தண்ணி எடுக்க தண்ணி எடுக்கிற இடத்துல பேசுறது பாருங்க, பைப்படியில பேசுறத பாருங்க. அடுத்து எடப்பாடி தான், அடுத்து நீங்க தான். நம்ம பார்த்தா அடுத்து நீங்க தான். உங்களுக்கு தான் ஓட்டு. சரியா இருங்க, பாத்துக்கலாம் அப்படிங்க. உங்களுக்கு தான் கிளியரா சொல்லிட்டேன். எங்க டீ கடையில இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு ஆட்சி சோலை குடிச்சு போறாங்க, ஒரு ஆட்சி உருவாக்கணும். டீ கடையிலையும் அடுப்பாங்கரையிலையும் பெண்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்கள் டீ கடையில, பெண்கள் அடுப்பாங்கரையில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தான் தெரியுது எல்லா விலைவாசி விளைவு பூரா பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், பேன் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், தாலி தங்க கொடுத்தோம். பெண்கள் கட்டுமாக இருந்தால் அவங்க 18,000 நிதி கொடுத்தோம். கற்பிணி பெண்களுக்கு இடுப்பு வலிக்காம இருக்க இடுப்பு வலி லேகியை கொடுத்தோம். எல்லாம் கொடுத்த தலைவி அம்மா எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்தாரு. நீங்க எல்லாத்தையும் ஒழுங்காச்சு, குட்ட ஓடாச்சு, ஒண்ணு இல்லை. எல்லாரும் திரும்ப வரணும்.
தமிழ்நாட்டில் இன்னும் 30 வருஷத்துக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதை எதையும் நிப்பாட்டக்கூடாது. மக்கள் இன்னும் ஏழை நிலையில் இருக்காங்க. இப்பதான் வளர்ந்து வராங்க புராணத்தில். இன்னைக்கு அத்தனையும் புடுங்கி எல்லாத்தையும் நிப்பாட்டாச்சு. சைக்கிள் படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்து அண்ணாதி இருக்கா, புஸ்தகம் கொடுத்து அண்ணாதி இருக்கா, பெண்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அண்ணாதி இருக்கா, படிக்க வச்சு அண்ணாதி இருக்கா, ஆர்ட்ஸ் காலேஜ் உருவாக்குறது அண்ணாதி இருக்கா, இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குறது அண்ணாதி இருக்கா, மருத்துவமனை உருவாக்குறது அண்ணாதி இருக்கா. திமுக என்ன செஞ்சது சொல்லுங்க, நீங்க பட்டியலிட்டு சொல்லுங்க. எல்லாரும் செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே எம்ஜிஆர் ஆட்சியில இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு, அம்மா காலத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்துச்சு, எடப்பாடி காலத்துல மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. உங்க காலத்துல என்ன வந்துச்சு? பேய் தான் வந்துச்சு. ஒண்ணு இல்லையே. திமுக ஆட்சி வரும்போது பிரச்சனை தான். என்ன பண்ணும்? என்ன வந்திருக்கு? திமுக ஆட்சி ஒண்ணுமே வரல. ஏழை மக்கள் ஏழையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாமர மக்கள் பாமரனாக இருக்கட்டும், படிக்காதவர்கள் படிக்காம இருக்கு நினைக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஆகவே இந்த ஆட்சியை, இந்த கட்சியை இந்த தேர்தலோடு நம்ம முடிச்சிடணும், வீடு கணிக்கணும். ஒரு இடத்தோடு திமுக ஜெயிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதிமுக கூட்டணி வந்துட்டு இருக்காங்க. 23 பாருங்க, ஐயா நரேந்திர மோடி வராது. மேல எத்தனை பேர் ஏற போறாங்க பாருங்க. எல்லாம் கேட்பாங்க, அவர் வருவாரா? வருவாரு. இவர் வருவாரா? வருவாரு. அவரு அப்ப இவரு வருவாரு. எல்லாரும் வந்துடும். அப்ப முடிச்சு நீங்க தான். அப்ப நீங்க தான் முடிச்சு 60% ஓட்டு உங்களுக்கு தான். எல்லாத்தையும் பேசிட்டாரு எங்க அண்ணன் எடப்பாடி. எங்க அண்ணன் எடப்பாடி தெளிவா பேசிட்டாரு. அண்ணாதிமுக ஓட்டு ஒத்த ஓட்டு கூட புரியாது. எம்ஜிஆருடைய பக்த, அம்மாவுடைய பக்த, அம்மாவுடைய தொண்டை எல்லாரும் ஓரெல்லாம் நாங்க நிற்போம், துப்பாக்கி மாதிரி நிற்போம். திமுக ஆட்சிக்கு கொடுத்த துப்பாக்கி மாதிரி எடப்பாடியோட தலைமையில, அதிமுக தலைமையில எல்லோரும் போட்டு நிற்பாங்க. திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம். கோட்டைக்கு அதிமுக அனுப்ப எடப்பாடியை முதலமைச்சர் நாட்கள் உட்கார வைக்கிற வரை அதிமுக ஓயாது, உறங்காது. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். 7 தொகுதியை வென்றெடுப்போம். நாடக வேஷம், வெளி வேஷம், ஏமாத்து நாடகம், விளம்பரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த பாக்குறாங்க. பொய்யான வாக்குறுதி நிலைக்காது, நீடிக்காது. அதிமுக செஞ்சதை சொல்லுவோம், செய்ததை சொல்லுவோம், செய்யக்கூடியது பற்றி தான் பேசுவோம். அப்படிப்படி ஆட்சிதான் வேண்டும். நல்ல ஆட்சி, தர்ம சிந்தனை உள்ள ஆன்மீகவாதி எடப்பாடி தலைமையில் இந்த நாடு செழிப்பான ஆட்சியை பெற, அம்மாவுடைய ஆட்சி அமைய, எடப்பாடியை முதலமைச்சராக்க இரட்டை சின்னத்தில் வாக்களிப்பு கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் ஓங்கிய, அம்மாவுடைய புகழ் ஓங்கிய எடப்பாடியார் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.